ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் எவ்வளோ கேவலமாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்கி எழுந்து ப்ரெஷ்ஷை மட்டும் பண்ணிட்டு அப்படியே குளிச்சிடலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். அதனால இவ்வளோ கேவலமாக இருக்கேன். ஸோ என்னோடய ரியாக்ஷன்ஸையும் என்னோடய லுக்கையும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க, மன்னிச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ரியாக்ஷன் நான் ஏன் கொடுத்தேன்னு சத்தியமாக எனக்கு ஞாபகமே இல்லை. நான் எந்த டைலாக் ஞாபகம் வச்சுட்டு கொடுத்தேன்றதும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் ஹேர் பேக்கோடு தான் வந்திருக்கேன். இந்த ப்ரோட்டீன் ஹேர் பேக்கு என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படிங்கிறது நான் வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லாக ஹேர்லேயும் சரி ஸ்கேல்ப்லேயும் சரி ஆயில் அப்ளை பண்ணி நான் ஒரு மசாஜ் கொடுத்துக்கிட்டேன். ஹேரோட எண்டு வரைக்குமே ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துக்கிட்டேன். ஒரு 5 minutes மசாஜ் கொடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் மசாஜ் கொடுத்துட்டு இந்த ஹேர் பேக் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இந்த பேக்னு இல்லை, எந்த பேக்காக இருந்தாலும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இப்போ அவங்க வீட்டில் போயிடலாம். இந்த பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வெந்தய பொடி 2 ஸ்பூன் நான் எடுத்துக்க போகிறேன். அண்ட் பச்சை பால், அதாவது காய்ச்சாத ரா மில்க் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஒரு வைட்டமின் இ கேப்சியூல் 1 அண்ட் முட்டை 1 எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அரைக்க தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட வெந்தய பொடி இல்லைன்னா வெந்தயத்தை முன்னாடி நாள் நைட்டு ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு நான் சாதம் வடித்த தண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அண்ட் அரைச்சிட்டு வடிகட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஈஸியான கிளாத் யூஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வடிகட்டுறதுக்கு. ஸோ வடிகட்டி எடுத்துட்டு அதோட வேஸ்ட் தான் நான் பக்கத்தில் ஒரு குட்டி கப்பில் வச்சுருக்கேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அதோட வேஸ்ட் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக வச்சுருக்கேன். இப்போ ஒரு வைட்டமின் இ கேப்சியூல் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஸ்கேல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். இது ப்ரோட்டீன் பேக் அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட்டாக ஹேரும் ஸ்கேல்பையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அதனால தான் ஒரு டப்பா ஃபுல்லாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம ஹேருக்கும் ஸ்கேல்ப்புக்கும் பத்தாமல் போடக்கூடாது இல்லையா. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டுக்கும் அப்படிங்கிறதுனால நான் நிறைய அரைச்சி வச்சுருக்கேன். இந்த ஹேர் பேக்கில் போட்டிருக்க எக் ஆகட்டும் அண்ட் அந்த வெந்தயம் ஆகட்டும், இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. அதிக அளவில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அதை ப்ரோட்டீன் பேக் அப்படின்னு சொல்கிறோம். மற்ற இன்க்ரீடியன்ஸுமே கூட நிறைய ப்ரோட்டீன்ஸ் கண்டெயின் பண்ணியிருக்கேன். ப்ரோட்டீனை தவிர நிறைய சத்தும் இதில் எல்லாமே இருக்குது. நான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே பற்றியும் நம்மளோடய சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோலையும். ஸோ இதில் ரிப்பீட் பண்ணால் கண்டிப்பாக போர் அடிக்கும். அதனால நான் என்னென்ன சத்தெல்லாம் இருக்குன்னு ரிப்பீட் பண்ண விரும்பல இந்த வீடியோவில். அண்ட் இந்த பேக் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஃபுல்லாக ஸ்கேல்ப் லேயராக எடுத்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு இடம் விடாமல் நீங்கள் அப்ளை பண்ணி முடித்து கடைசியில் நீங்கள் மசாஜ் கொடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நான் எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிட்டேன். நான் ஃபுல்லாக வீடியோ காமிக்கல, ரொம்ப பெரிய வீடியோவாக போச்சு. ஸோ ஃபாஸ்ட்டாக ஓட விட்டுட்டேன். கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். ஸோ ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் இது நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். தண்ணி ஆட் பண்ணிங்கனாலும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் நம்ம ரைஸ் வாட்டர் தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் அது என்ன சொல்கிறது, ஒரு எஃபெக்டிவ் இல்லாமல் இருக்கும். ரைஸ் வாட்டர் அப்படிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ரைஸ் வாட்டர் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் அரிசி ஊற வச்ச தண்ணி கூட எடுத்துக்கோங்க, சாதம் வடிச்ச தண்ணி இல்லைன்னா. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். 30 to 40 minutes கழித்து அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக ஒரு 45 minutes கழித்து வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறேன் குளிச்ச உடனே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த வித நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க அந்த பேக்கோட எந்த வித அந்த டஸ்ட்டுமே தலையில் இருக்காது. எல்லாமே கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத விட நீங்கள் வடிகட்டுறதுனால உங்களுக்கு அந்த டஸ்ட்டெல்லாம் தலையில் தங்கவே தங்காது. ரொம்ப க்ளீனாக இருக்கும் தலை. உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஆக்சுவலி எனக்கு வடிகட்டி யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். பேக்கு எப்போ யூஸ் பண்ணாலும் வடிகட்டி யூஸ் பண்ணுறது தான் எனக்கு பர்சனலாக பிடிக்கும். ரொம்ப க்ளீனாக இருக்கும் தலை. குளிச்சதுக்கப்புறம் ரொம்ப க்ளீனாக இருக்கும். நீங்கள் வடிகட்டாமல் நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஒரு மாதிரி தலை ஃபுல்லாக அப்படியே டஸ்ட்டாக இருக்கும் அந்த பேக்கோட டஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். 2 வாட்டி பாய் சொல்லிட்டேன். சரி, ஓகே, பாய்.